டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேவா. ஆக்சுவலாக நேற்று கடையநல்லூர் தொகுதி அந்த வழியில் நான் என் வேலை விஷயமா போயிருந்தேன். அந்த கடையநல்லூர் தொகுதியில் ஒரே ஒரு ஃப்ளெக்ஸ் ஒன்று பார்த்தேன். அதில் என்ன போட்டுருந்துச்சு தெரியுமா? எங்களோட மயானம், அதாவது எங்களோட சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு வழி இது வரைக்கும் யாருமே கொடுக்கவே இல்லை, எந்த ஆட்சிக்கு வந்தோம். அதனால 2026 சட்டமன்ற தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம், எங்கள் ஊருக்கு யாருமே ஓட்டு கேட்டு வராதிங்க அப்படின்னு போட்டிருந்துச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, நான் வீடியோ போட ஆரம்பிச்சதுலேருந்து நான் யாரை பற்றியுமே பேசலை. இதுக்கு முன்னாடி அங்கே யார் எம்எல்ஏவாக இருந்தது அந்த பாயிண்ட்டுக்கெலாம் நான் வரல. நான் என்ன சொன்னேன், டிவிகே வேட்பாளர்கள் உங்களோட தொகுதியில் இருக்க எல்லா கிராமத்துலையும் ஒரு தடவை போயிட்டு உங்கள் மூஞ்ச காட்டுங்கன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் அதை காட்டியிருந்தீங்கன்னா அந்த ஃப்ளெக்ஸ் வராது. நாங்கள் அவசியம் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு நீங்கள் வாக்குறுதி கொடுங்க, அதை செய்யுங்க. உங்களோட ஃபீல்டு ஒர்க் இல்லாமல் உங்களுக்கு வெற்றி வரப்போறது இல்லை. என் தலைமை வீடியோ பார்த்தீங்களா? அந்த வீடியோ போடுறேன், பாருங்க. என் தலைமை வீடியோ பாத்தீங்களா? பெரம்பூர் தொகுதியில வீடு வீடா அவரே போய் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? அப்போ என்னதான் ஃபேமா இருந்தாலும், என்னதான் மாசா இருந்தாலும், என்னதான் தன்னை பிடிக்கும் இருந்தாலும், அந்த வேலைக்குண்டான ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, நம்ம செய்யணும்ன்ற கடமை இருக்குல்ல, அதை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க ஒவ்வொருத்தரும் அதை செய்யுங்க. அவ்வளோ க்ரௌடு வரும், அவ்வளோ மாஸ், என்ன பண்றது தெரியாது, இருந்தாலும் க்ரௌடை கட்டுப்படுறதுக்கு உண்டான அந்த பாதுகாப்பை ரெடி பண்ணிக்கிட்டு அவர் போறாரு. ஏன்? இதுதான் செய்யணும். அரசியல் இப்படித்தான் பண்ணணும். இது நம்மளோட கடமை. நம்ம இஷ்டத்துக்கு அதை மாத்தக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மாறணும்னு சொல்லிட்டு அவரு வேலைக்கு விசுவாசமா அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. வேட்பாளர்கள் நீங்க என்ன செய்யறீங்க? சோ அதை போய் பாருங்க. இந்த கடையநல்லூர் தொகுதி அந்த போட்டோவும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இல்லையா? நீங்க என்ன பண்றீங்கன்னா, முதல்ல அந்த ஊருக்கு போங்க. அந்த ஊருக்கு போய் அந்த பிளெக்ஸ் இருக்க இடத்துல இருந்து போட்டோ, இந்த வீடியோ யார் மூலமா உங்களுக்கு வருதோ அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க போனதை நான் காட்டுறேன், உங்க மூலமா 4 பேர் மாறட்டும். நீங்க ஒரு முன் உதாரணமா நீங்க இருங்க. டிவிகே வேட்பாளரா அந்த ஊரை போய் பாருங்க, சந்திச்சு பேசுங்க. விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் அதிருப்தியில இருக்காங்க மக்கள். மக்கள் ரெடி, நல்லா புரிஞ்சுக்கங்க. தொண்டர்களும் ரெடி, ரசிகர்களும் ரெடி. திருப்பி திருப்பி கேட்கிற, வேட்பாளர் ரெடியா?